தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே நடைபயிற்சி செல்வதற்காக வீட்டு வாசலில் நின்ற முதியவர் மீது அதிவேகமாக வந்த கார் மோதி தூக்கி வீசி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகன் வழங்க கேட்கலாம். முருகன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி அருகே ஏழுகுண்டூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி முனுசாமி, இவரது மனைவி சாலம்மாள், இவர்களுக்கு நான்கு மகன்கள் உள்ளனர். நேற்று காலை சாலம்மாள் வீட்டு வாசலில் கோலம் போட்டுக் கொண்டிருந்தார். அவரது கணவர் முனுசாமி நடைபயிற்சி செல்வதற்காக வீட்டிலிருந்து வெளியே வந்தார். அப்போது பஞ்சப்பள்ளியில் இருந்து மாரண்டலி நோக்கி வந்த சொகுசு கார் இருவர் மீது மோதியதில் காரின் அடியில் சிக்கி உடல்நசிங்கி முனுசாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சாலம்மாள் பலத்த காயமடைந்தார். அக்கம்பக்கத்தினர் சாலம்மாளை மீட்டு தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்தனர். தகவல் அறிந்த பஞ்சப்பள்ளி போலீசார் முனுசாமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தருமபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து பஞ்சப்பள்ளி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.